السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. புனிதமான அஜ்ஜுடைய மாதத்தில் நம்ம எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அமர வைத்திருக்கின்றான். அதற்கு அல்லாஹ் தாலாவுக்கு நாம் அதிக சுக்குர் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த அஜ்ஜுடைய காலத்திலே ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜி செய்வதற்காக புறப்படக்கூடிய காலமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஜல்லஷானு தாலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா தந்தரும் புரிவானாக என்ற நல்ல துவாவோடு இந்த மஜ்லிஸை ஆரம்பம் செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் அல் ஹஜ். ஹஜ்ஜு சம்பந்தமான பாடமாக இருக்கிறது. ஒருவர் நாடினால் எஹ்ராமுடைய ஆடையை அணிவதற்கு நாடினால் அவர் முற்படுத்த வேண்டும், முழு செய்ய வேண்டும், அல்லது இல்லை என்றால் அவர் குளிப்பது சிறந்தது ஆகும். அவர் அணிய வேண்டும் சௌபம் ஜதீதன், இரண்டு தூய்மையான ஆடைகளை அவர் அணிய வேண்டும். மேல் ஆடைகளும் மற்றும் கீழ ஆடைகள் இரண்டும் அவர் அணிய வேண்டும். மேலும் அவர் நறுமணங்களை பூசிக்கொள்ள வேண்டும். எதற்கு முன்பாக என்றால் அவர் எஹ்ராமுடைய ஆடைகளை அணிவதற்கு முன்பாக அவர்கள் நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் 2 ரக்அத்துகள் தொழுது கொள்ள வேண்டும். அந்த நபர் கூறுவார்கள், அல்லாஹும்ம இன்னி, யா அல்லாஹ், இன்னி என்னிடம் அராதல் ஹஜ், நான் ஹஜ் செய்வதற்கு நாடிவிட்டேன், ஃபயஸ்ஸிர்லி, என்னிடம் லேசாக்குவாயாக, லீ வதகப்பல் மின்னி, மேலும் என்னிடம் இருந்து என்னுடைய ஹஜ்ஜை நீ புரிந்து கொள்வாயாக என்று அந்த நபர் கூறுவார்கள். சும்மையுல் பி, மேலும் அவர்கள் தல்பியாத்துகளை மொழிவார்கள். தொழுகைக்கு பிறகு மேலும் அவர்கள் இந்த மாதிரி நியத்து செய்து கொள்வார்கள். மேலும் அந்த நபர் மொழிவார்கள், ஹஜ்ஜுடைய தல்பியாத்துகளை மொழிவார்கள். அந்த நபர் கூறுவார், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ், நான் ஆஜராகி விட்டேன். லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், உனக்கு இணையாக யாரும் இல்லை. இன்னல் ஹம்த, அனைத்து புகழ்களும், ஒன் நிஅமத, அனைத்து நியாமத்துகளும், லகவல் முழுக்க, எல்லா அரசாட்சிகளும் உனக்கே உரித்தானது. லா ஷரீக லக், எந்த ஒரு இணை துணைகளும் உனக்கு கிடையாது. வலா என்பகை, மேலும் அவசியமாகாது. ஐயஃபில்லு நிச்சயம் மின் ஆதல் கலிமதி, இதில் மேலும் அதிகப்படுத்துவது அவசியமாகாது. வஇன் சாதல், அதிகப்படுத்தினாலும் ஃபீஹா ஜாயிசன், மேலும் இதை நீங்கள் அதிகப்படுத்தினாலும் அது கூடும். இன்ஷா அல்லாஹ் நாம் இப்பொழுது ஹஜ் சம்பந்தமான பாடங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நமக்கு தந்தருள் புரிவான். இன்ஷா அல்லாஹ் நாம் இப்பொழுது ஓதிய தல்பியாத்துகளை போல அரபு ஷரீஃபில் அவனுடைய இல்லத்தில் நின்று அவனுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஒரு அப்தாக நின்று இந்த தல்பியாத்துகளை மொழியக்கூடிய மாபெரும் ஒரு பழக்கத்தையும் ஒரு ரஹ்மத்தையும் இறைவன் நமக்கு தந்தருள் புரிவானாக என்று ஒரு நல்ல துவாவோடு, மேலும் எதிர்நோக்கி வரக்கூடிய ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஹாஜிகள் எல்லாம் ஹஜ் செய்ய இருக்கிறார்கள். அதே போன்ற ஹஜ்ஜுகளை நம் வாழ்வில் அதிகமாக செய்யக்கூடிய பழக்கத்தை அல்லாஹ் தாலா நமக்கு தௌஃபீக் செய்தது புரிவானாக. மேலும் நம்முடைய குடும்பத்தாளர்களுக்கும் நம்முடைய தலைவர்களான சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், மேலும் அனைத்து விதமான முஸ்லிம் முஃமினான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் தாலாவுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்று உண்டாகும் என்று விவாதம் மாறாக என்று ஒரு நல்ல துவாவோடு இந்த மஜ்லிஸை நிறைவு செய்கின்றேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.